அண்ணா என்னடா தூக்கிட்டீங்களா? சிறப்பா செஞ்சிட்டோண்ணே. போனை ஸ்டாப் பண்ணி தூக்கி போட்டீங்கல்ல? தெளிவா செஞ்சிட்டோண்ணே. எங்கடா அவ? உள்ளதானே இருக்கா? இரு வரேன். டேய் என்னடா பண்ற? டேய் நம்ம சரக்கு போட்டது அண்ணன் தெரிஞ்சிருக்குமோ? இருக்கட்டும், நம்ம யாரு எதையும் சிறப்பா செய்வோம்ல. அதுவும் நாம தெளிவா செய்யறாள்ல. சொல்றா அக்கா, நாங்க அந்த ராசாத்திய தூக்கிட்டோங்க. என்னடா சொல்றீங்க? தூக்கிட்டீங்களா? சரி, அவளை தூக்குனத அவ புருஷன் இல்ல வேற யாராவது பார்த்தாங்களா? அதெல்லாம் யாருக்கும் தெரியாதுக்கா. அவளை அப்படின்றதுக்குள்ள தூக்கியாச்சுக்கா. சாபாஷ், சரியான வேலை பண்ணிருக்கீங்க. ஆமா, இப்ப அவளை எங்க வச்சிருக்கீங்க? நம்ம தோட்டத்து வீட்டுல தாங்க வச்சிருக்கோம். நீ உடனே கிளம்பி வாக்கா, நான் வைக்கிறேன். வர வை. சொல்லுங்க. கண்மணி, நீ உடனே கிளம்பி செங்கல்பட்டுல இருக்கிற என்னோட தோப்பு வீட்டுக்கு உடனே வா. ஏங்கா, என்ன விஷயம்? இந்த அக்கா உனக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். அதுதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். சஸ்பென்ஸ் சொல்றேன்ல, அதை கேட்டா எப்படி இப்பவே சொல்றது? நேரா தோப்பு வீட்டுக்கு வா, அங்க வந்தா உனக்கே தெரியும். சரிக்கா. ராசாத்தி, மாட்னியா? வரண்டி, வர. என்னாச்சு கண்மணி? எதுக்கு இப்ப இப்படி யோசிச்சுட்டு இருக்க? கட்ட பஞ்சாயத்து காஞ்சனா போன் பண்ணி உடனே அவ குடவுனுக்கு வர சொல்லிருக்கா. என்னடி சொல்ற? நம்மள வச்சு ஏதாச்சும் பிளான் கிளீன் பண்றாளோ? மா, நீ வேற எப்பவுமே இடக்கு மடக்காதான் யோசிப்பியா? அவ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு வான்னு சொல்றா. அவளே சொன்னாளா? அப்போ கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பான்னு தான் அர்த்தம். இருக்குமா, ஆனா என்னன்னு தெரியல. ஏய், அங்க போய் பார்த்தா தெரிய போகுது. வா போலாம். வா. அதெல்லாம் கரெக்டா நடத்தினப்பா. கண்மணி, எங்க கிளம்பிட்டீங்க? அது வந்து மாமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருக்கா. காலையிலேயே ஊருக்கு போயிடுவா. அதான் இப்பவே பார்த்து பேசிட்டு வரலான்னு. ஏமா நீ இந்த நேரத்துல வெளியே போயிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? நேரம் காலம் தெரியாம இவங்க வேற கழுத்து இருக்குதே. ஏங்க விடுங்க, போறவள தடுத்துக்கிட்டு அவதான் போயிட்டு வரட்டுமே. சரிம்மா, உன் இஷ்டம். கண்மணி, நீ சேர்மன் எலெக்ஷன்ல வேற நிக்க போற. அந்த பதவிக்கான பொறுப்புகள், சட்டத்திட்டங்கள், இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளு, நான் விளக்கமா சொல்றேன். ஏன்னா ராசாத்தி இத பத்தி விளக்கமா என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. அதான் உனக்கும் தெரியட்டுமே தான் கேட்டேன். என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க? கண்மணிக்கு தெரியாத விஷயமா? நீங்க வேணா பாருங்க, கண்மணி முதல்ல சேர்மன் ஆகட்டும், அப்புறம் பாருங்க எம்எல்ஏ, எம்பி, சிஎம்னு அப்படியே டப்பு டப்புன்னு போய்கிட்டே இருப்பா.
அது எப்படி சம்பந்தி? ஒரே பாட்லயேவா? சரியா சொன்னமாங்க. ஏமா, முதல்ல இந்த சேர்மன் எலெக்ஷனுக்கு என்ன தேவை, அதை எப்படி ஜெயிக்கலாம்னு பாருமா. அப்புறமா சிஎம் ஆகலாம். அம்மா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? விடு கண்மணி, உங்க அம்மா ஏதோ ஆர்வத்துல சொல்லிட்டாங்க. கண்மணியும் நல்லா படிச்சவ தானே, அவளுக்கு எல்லாம் தெரியும். ராசாத்தி மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொன்னா சரிதான். நீ நான் என்ன பண்ண போறேனே தெரியாம இதுங்க அட்வைஸ் வேற. இங்க பாருங்க, அட்வைஸையும் அமௌண்ட்டையும் யாரும் கேட்காம கொடுக்க கூடாது. அப்போ அதோட மதிப்பு தெரியாம போயிடும். சரியா சொன்னமாங்க. இல்ல மாமா, அது ஏமா, உன் ஃப்ரெண்டு காத்துட்டு இருப்பா, நீ போயிட்டு வாமா. வாமா. அத்தை போயிட்டு வர அத்தை. போயிட்டு வா. ஏமா, பொண்ணு இந்த பக்கத்தை வந்தாளா? பாத்தீங்களா? இல்லையே தம்பி, பாக்கலையா? அண்ணா, பொண்ணு இந்த பக்கத்தை வந்தாளா? பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கவே இல்லை. இப்பதான் நான் சரி, சப்போஸ் ஏதாவது வந்தா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிப்பா, சரி, சரியா? நான் ஃபோன் பண்றேன். மாமா, சொல்லுமா. அண்ணி அங்க வந்தாங்களா? இல்லையம்மா, வரலையம்மா. ஏன், என்ன விஷயம்? சரி 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 மாமா. அழகு ஃபோன் பண்ணு. சரி. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுமா ராசாத்தி, அண்ணி கிடைச்சிட்டாங்களா? இல்லண்ணே, நீங்க விசாரிச்சதுல ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லையம்மா. டேய், இது வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நீ பேசாம பெருமாள் கோயில் கிட்ட வந்துரு. அப்படியே நீ வரும்போது இளங்கோ மாமாவையும் கூட்டு வா. சரி மாப்ள. சொல்லு அழகரே. ஹலோ அண்ணா, நான் நம்மள இனிய கோயில் கிட்ட வர சொல்லியிருக்கானே. சரிப்பா. சரி, வந்துருங்க பெருமாள் கோயிலுக்கு. என்னம்மா பிள்ளை, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க, என்ன? இல்லடா, இது வரைக்கும் காஞ்சனாவுக்கு ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டான்னு தான் தெரியும். ஆனா அவ தம்பி அடிச்சதுல ராசாத்தி நாமினேஷன் பண்ண போறாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் நாமினேஷன் பண்ணாம இருக்க காஞ்சனா அக்காவை ஏதாவது கடத்தி வச்சிருப்பாளோன்னு ஒரு டவுட் இருக்கு. அது சரி மாப்ள, அப்படி காஞ்சனா கடத்திருந்தா இந்நேரம் போன் பண்ணி நம்மள மிரட்டி இருப்பாள்ல. ஆமா, போன் எதுவுமே வரல. வேற யாராவது பண்ணிருப்பாங்களோ? அப்ப வேற யாரு கடத்திருப்பாங்க? வணக்கம் 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 வருங்கால சேர்மன் அம்மா, வணக்கம். ஆமா, என்ன குடும்பத்தோட நடு ரோட்ல இந்த நேரத்துல நின்னுகிட்டு இருக்கீங்க? எதையாவது தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளை விட்டு நானும் தேட சொல்றேன். மரியாதையா எங்க அக்காவை எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லு.
உனக்கு எதுடா அக்கா? விளையாடுறதுக்கு இது நேரம் இல்ல. மரியாதையா எங்க அண்ணி எங்க இருக்காங்கன்னு சொல்லு. இது என்னடா வம்பா இருக்கு? நான் ஏன்டா அவங்க அண்ணிய கடத்த போறேன்? இது பாரு, நடிக்காத. நீ அந்த கண்மணி காஞ்சனா எல்லாரும் களவானீங்கன்னு எங்களுக்கு தெரியும். காஞ்சனாவா? டேய், காஞ்சனா உனக்கு தெரியாது? எந்த காஞ்சனா? ஏண்டி, காஞ்சனா உனக்கு தெரியுமா? ஓ, அந்த காஞ்சனாவா? லாரன்ஸ் நடிச்சாரு அந்த காஞ்சனா தானே? ஆமா, காஞ்சனா பார்ட் 1 இல்ல பார்ட் 2? நீ எதை கேக்குற? டேய், என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாரியா, எனக்கும் சேர்மன் எலெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ராசாத்தி ஜெயிச்சாலும் பிரோஜனம் இல்ல, அந்த கண்மணி ஜெயிச்சாலும் எனக்கு பிரோஜனம் இல்ல. அப்புறம் எதுக்கு நான் ஆளை தூக்கணும்? ஏதோ பாவம் தொலைச்சிட்டு இந்த நேரத்துல தேடிட்டு இருக்காங்களே, ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டா நீங்க என்கிட்டயே ஒம்புக்கு வர்றீங்க. எனக்கு எதுக்கு ஒம்பு? நான் கிளம்புறேன். நீ வண்டியில ஏறுமா, அவங்களே தேடி கண்டுபிடிக்கட்டும். வண்டி எடுப்பா. இலக்கியா, ஏ இலக்கியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. நான் அம்மா வரமா உள்ள வரமாட்டேன் பாட்டி. அதான் அம்மாவை எல்லாரும் தேட போயிருக்காங்கல்ல, வா. இருட்டுல எதுக்கு நின்னுட்டு இருக்க? வா. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது செல்லம், வந்துருவா. இல்ல பாட்டி, அம்மா வரமா நான் உள்ள வரமாட்டேன். வந்துருவாங்கடி. இல்ல பாட்டி சொல்றேன்ல, அடம் பிடிக்காத இலக்கியா. பாட்டி, இது அம்மாவோட போன் பாட்டி. ஆமா, இங்க எப்படி வந்தது? நான் அத்தைக்கு போன் பண்றேன். பண்ணு பண்ணு, சீக்கிரம் பண்ணு. அண்ணி, அண்ணி கிட்ட இருந்து போன் வருது. எடுத்து பேசு. அண்ணி, அத்தை நான் இலக்கியா பேசுறேன் அத்தை. சொல்லு இலக்கியா, என்னாச்சுமா? அழாம சொல்லு. அத்தை, அம்மாவோட போன் வீட்டு வாசல்ல கிடந்துச்சு அத்தை. என்னாச்சு? அண்ணியோட போன் வீட்டு வாசல்ல இருந்துதான். இலக்கியா, நீ போனை வச்சுட்டு பாட்டி கூட பத்திரமா இரு. நாங்க இப்ப உடனே வந்துடுறோம். சரிங்க அத்தை. வாங்க போலாம். ரசத்தி, எங்க கிடைச்சது? இங்கதான் இருந்தது. இங்கதான் இது இந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயி தான் இருந்துச்சு. மாமா, என்ன இது? காரோட ஆயில். எனக்கு தெரிஞ்சு போன் இங்க கிடைச்சிருக்கு. காரோட ஆயில் இருக்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது காஞ்சனாவோட வேலையா தான் இருக்கும். மாமா, என்ன நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கதான் அந்த காஞ்சனா அண்ணிய கடத்திருக்கா. சரி, நீ உடனே காஞ்சனாவுக்கு போன் பண்ணு. பாக்கா, இப்போ ஒத்துக்கிறியா ஆம்பளை சிங்கம்னு?
சொன்ன மாதிரியே தூக்கிட்டேன்ல. உள்ளதான் இருக்காக்கா. வாக்கா. இருக்கா பாருக்கா. என்ன ஆட்டம்? இந்த காஞ்சனா கிட்டயும் உன் விதையை காட்டிட்டேல்ல. அக்கா உங்களோட திமிர் பண்ணால அவன் மூஞ்சி எப்படி அடங்கி போயிருக்குன்னு பாருக்கா. வேணா வேணா, அவன் முகத்தை காட்டாத. அந்த முகத்தை பார்த்து தாண்டா நான் ஏமாந்தேன். இப்ப நான் அவன் முகத்தை பார்த்தேன், என் மனசு மாறிடும். டே மருது, பாவண்டா அந்த கண்மணி. இவளை பத்தி சொல்லி எத்தனை தடவை நம்ம கிட்ட திட்டு வாங்கினால. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூஞ்சிதான். இது அப்படியே இருக்கட்டும், மூடி இருக்கட்டும், திறக்க வேணாம். என்னடா ராசாத்தி கால் பண்ற? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் இவளை தூக்கும் போது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட சொல்லிட்டேன். ஏன்னா இவ போனை ட்ரேஸ் பண்ணி நம்மள கண்டுபிடிச்சிட கூடாது பாரு, அதுக்குத்தான். இப்பதான் போனை கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க. இப்போ நீ அட்டன் பண்ணா உன் போனை வச்சு நம்ம இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. முதல்ல நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. மூலக்காரன். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். நாமினேஷன் முடிகிற வரைக்கும் இங்கேயே கடந்து சாகு. என்னாச்சு? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா மாமா. அப்ப கண்டிப்பா அந்த காஞ்சனா தான் நம்ம அண்ணியை கடத்திருப்பா. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி எலெக்ஷன்ல ராசாத்தி நாமினேஷன் தாக்கல் பண்ண கூடாதுன்னு சொல்லுவா பாரு. ராசாத்தி பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது இல்ல? எதுவும் ஆகாதுமா. பயப்படாதம்மா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம். டேய், அன்னைக்கு அந்த காஞ்சனாவை தட்டி தூக்கி இருக்கணும்டா. விட்டது தப்பா போச்சு. மாமா, கோவத்துல நிதானத்தை இழந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப நிதானமா இருந்தா அண்ணிய காப்பாத்த வழி கிடைக்கும். ஆமா மாப்ள, தங்கச்சி சொல்ற மாதிரி பக்குவமா இந்த விஷயத்தை டீல் பண்ணி அண்ணியை எப்படியாச்சும் காஞ்சனாயிட்ட இருந்து மீட்கணும்டா. டேய், அதுக்கு நாம தாண்டா கொஞ்சம் நிதானமா போகணும். போலவா. என்ன விஷயம்க்கா? எதுக்கு வர சொல்லிருந்தீங்க? எல்லாம் உனக்கு சந்தோஷமான விஷயம்தான். நீங்க போன் பண்ணா கண்டிப்பா சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லுங்க. ஏன் நீதான் கண்டுபிடிய? அது தெரியாம தானங்க நாங்களும் குழம்பி போயிருக்கோம். அப்படி என்னவா இருக்குன்னு நீயே சொல்ல. நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில என்ன எதுன்னு யோசிக்க கூட முடியல. நீங்களே சொல்லிடுங்கக்கா. ஆமா, நீங்களே சொல்லிடுங்க. வா சொல்றேன். பாத்தியா, தூக்கிட்டேன்ல. யாருக்கா இது?
ராசாத்தி ஐயா,